முரளி நின்றுட்டே இருக்காரு. அங்கேருந்து சந்திரா பார்த்துட்டு கிட்ட வந்து, "மச்சான் என்ன மச்சான் இங்கே பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே முரளிக்கு ரொம்ப கோவம் வருது. "இங்கே பாரு, உங்ககிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா மச்சான் மச்சான் நீ கூப்பிடாது, எனக்கு ரொம்ப கோவம் வருது" அப்படின்னு முரளி சொல்கிறாரு. "என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டே, நீ நீ தானே அப்படி கூப்பிட சொன்ன" அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. "உங்ககிட்ட நான் பேசல" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு கார்டனில் நின்றுட்டு அப்படியே யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? இதுக்கும் மேலே இந்த பொண்ணு இங்கே இருக்கவே கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். இந்த பொண்ணை யார் அனுப்பியிருப்பா? கண்டிப்பாக அந்த அபிராகோ 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லிடலாம். எனக்கு ஞாபகம் மறதி எல்லாமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அப்படியே அபியை கூப்பிடுறாரு. அபி போகிறாங்க. பின்னாடியே ராகவும், அனு, ஆகாஷ் எல்லாருமே போகிறாங்க. 4 பேருமே சேர்ந்து போகும்போது சொல்கிறாரு, "இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும்" அப்படின்னு முரளி சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஆமாம், அந்த சந்திரா நீங்கள் அனுப்பின ஆள் தானே?" அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அபி, ராகவ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போது என்ன கார்னர் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்தீங்க. இப்போ நானே உண்மையை சொல்லிடுறேன். ஆமாம், எனக்கு சுயநினைவு வந்துடுச்சு. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "இப்போ என்ன, அந்த சந்திராவை நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போது அஞ்சலி கிட்ட உண்மையை நிரூபிக்கணும். என் வாயிலிருந்து உண்மை வந்தால் தானே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கங்க. என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ரொம்ப திமிரா முரளி சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "டேய், எங்கள் அக்காவுக்கு எதுக்குடா துரோகம் பண்ண?" அப்படின்னு ராகவ், ஆகாஷ் எல்லாருமே அடிக்க போகிறாங்க. அப்படியே அபி பிடிச்சி தடுக்கிறாங்க. "இங்கே பாருங்கள், யாரும் என் மேலே கை வைக்க முடியாது. இனிமே நேராகவே களத்தில் இறங்கலாம், பார்த்துக்கலாம் நீங்களா நானான்னு" அப்படின்னு சொல்லிட்டு முரளி